கனடா டொரண்டோ பெரும்பாகத்தில் வர்த்தகர்களை திட்டமிட்டு மிரட்டி வன்முறைகளில் ஈடுபட்டு பணம் பறிக்க முயன்ற கும்பல்களுக்கு எதிராக கனேடிய அரசாங்கம் தற்போது கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த சம்பவங்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் பலர் கனடாவில் இருந்து அதிரடியாக நாடு கடத்தப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனேடிய எல்லை சேவைகள் முகமையகம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தீவிர குடிவரவு கண்காணிப்பு மற்றும் சட்ட அமுலாக்க நடவடிக்கைகளின் விளைவாக இந்த அதிரடி நாடு கடத்தல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவில் கனடாவின் மேற்கு பகுதிகளில் இந்த மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல்களுக்கு எதிரான உன்னிப்பான கண்காணிப்பை எல்லை சேவைகள் முகமையகம் ஆரம்பித்திருந்தது. பின்னர் கடந்த நவம்பர் மாதத்தில் இந்த விசேட அதிரடி கண்காணிப்பு நடவடிக்கை டொரண்டோ பெரும்பாகத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டது. அதற்கமைய டொரண்டோ பகுதியில் மட்டும் சுமார் 200 குடிவரவு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் அடிப்படையில் இதுவரை 33 நாடு கடத்தல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. டொரண்டோ அல்லாத பகுதிகளிலும் 1000க்கும் மேற்பட்ட குடிவரவு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த நவம்பர் 2025 நிலவரப்படி டொரண்டோ பெரும்பாகத்தைச் சேர்ந்த 17 பேர் ஏற்கனவே கனடாவிலிருந்து கட்டாயமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். டொரண்டோ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது குறித்து கனேடிய காவல்துறையினர் நீண்ட நாட்களாக கவலை வெளியிட்டு வந்தனர். குறிப்பாக தமிழ் மற்றும் தெற்காசிய வர்த்தக சமூகத்தினரையே இலக்கு வைத்து இந்த வன்முறை கும்பல்கள் இயங்கி வந்துள்ளன. கடந்த மே மாதத்தில் ஃபீல் பிராந்திய காவல்துறையினர் நடத்திய அதிரடி வேட்டையில் இந்த மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்களுடன் தொடர்புடைய 17 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அது மட்டுமன்றி இந்த ஆண்டில் ஃபீல் பிராந்தியத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் அரைவாசிக்கு இந்த குற்றக்குழுக்களே காரணம் என்றும் போலீசார் நம்புகின்றனர். இவர்கள் அனைவரும் இந்தியாவை பின்புலமாக கொண்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கனேடிய மத்திய அரசாங்கத்தின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி கருத்து தெரிவிக்கையில், கனடாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இவ்வாறான சர்வதேச குற்ற அச்சுறுத்தல்களையும் வன்முறைகளையும் முறியடிப்பதில் எமது அரசாங்கம் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது என்று உறுதியளித்துள்ளார்.